ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து திருக்குறளும் அதில் பயின்று வரும் அணியும் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சினாலே குறள் கொடுத்துட்டு அதில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்றது ஒரு 2-3 கொஸ்டின் ஆச்சு அப்படி அந்த இதுலேருந்து வந்துடும். ஓகேவா? அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாத்துலேயுமே கம்பேர் பண்ணி மொத்தம் ஒரு 40 குறளும் அதில் பயின்று வந்திருக்கிற அணியும் நான் தொகுதி எடுத்திருக்கேன். இதில் நாம் திருக்குறளும் அதனுடைய அணி என்ன அப்படின்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். குறளுக்கான பொருளோ இல்லை உவமை அணினா என்ன அதுக்கான விளக்கமோ பார்க்க போகிறதில்ல. ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே 40 குறள் இருக்குது. நம்ம திருக்குறளுக்கான பொருளும் இல்லை ஊமை அணிக்கான விளக்கமும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப லாங்காக வீடியோ போகும். அதனால் என்ன குறள் அதில் என்ன அணி வந்திருக்கு அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஊமை அணின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? அப்போது இந்த குறள் எதனால் இந்த குறளுக்கு இந்த ஊமை அணி வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா அது இன்னுமே பெட்டர். நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதை விட அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மறக்காது. நாம் ஏற்கனவே இலக்கணம்லாம் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்ம இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் வேணால் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என்னென்ன அணி எப்படி வரும் அப்படின்ற அணி விளக்கம் எப்படி தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் நாம் குறளும் அதற்கான அணியும் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் இருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. இரண்டாவது குறள் பாருங்க, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதில் இருக்கிற அணின்னு பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பின்வரு நிலையணி. அதுக்கு அடுத்து மூன்றாவது குறள் பாருங்க, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். இதில் இருக்கிற அணி சொல் பொருள் பின்வரு நிலையணி. இது சொல் பொருள் பின்வரு நிலையணி தான் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 4th பாருங்க, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைக்கல். இதில் இருக்க அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி. அதுக்கு அடுத்தது 5வது பாருங்க, சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்து நீர் பெய்தியற்று. இதில் வந்திருக்கிற அணின்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. நாம் எடுத்திருக்கிற 40 குறள்கள்ல இருந்தும் பெரும்பாலும் நம்மளுக்கு உவமை அணி தான் அதிகமாக வருது. ஓகேவா? ஏகதேச உருவக அணி, சொல்பொருள் பின்வரும் இல்லையணி இதெல்லாம் ஒரு சில இடத்துல தான் வருது. உருவக நம்மளுக்கு உவமை அணி தான் பெரும்பான்மையான இடத்துல வருது. நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் நம்ம எழுதிடலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, 6வது, அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையொடு 5 சால்பு ஊன்றிய தூண். இதில் இருக்கிற அணி ஏகதேச உருவக அணி. அதுக்கு அடுத்தது 7வது பாருங்க, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இதில் இருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி. அதுக்கு அடுத்து பாருங்க 8th, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் இருக்கிறது நிரல் நிறை அணி. அதுக்கடுத்து 9 பாருங்க, சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும். இதில் இருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி. அதுக்கு அடுத்தது, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதில் இருக்கிற அணி சொல் பொருள் பின்வரு நிலையணி. அதுக்கு அடுத்தது பாருங்க, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். இதில் இருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் உவமை அணி. அதுக்கு அடுத்தது 13 பாருங்க, உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. இதில் இருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. அதுக்கு அடுத்தது பாருங்க 14வது, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றாது
எழுவாரை எல்லாம் பொறுத்து. இதில் வந்திருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி. அதுக்கு அடுத்தது 15வது உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இதில் வந்திருக்கிற அணி சொல் பொருள் பின்வரு நிலையணி. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதில் வந்திருக்கிற அணி பிரிது முடிதல் அணி. அதுக்கு அடுத்தது பாருங்க 17வது குறள் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதில் வந்திருக்கிற அணி வந்து வேற்றுமை அணி. 18வது குறள் பாருங்க வேலொடு நின்றான் இடுவென்றது போலும் கோலொடு நின்றான் இரவு. இதில் வந்திருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. அதுக்கு அடுத்தது 19 பாருங்க பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இதில் வந்திருக்கிற அணி என்னன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. ஓகேவா, இதை வந்து எடுத்துக்காட்டு உவமை அணியை தான் வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்க 20வது நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று. இதில் வந்திருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. அதுக்கு அடுத்தது பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள். இதில் வந்திருக்கிற அணி சொல் பொருள் பின்வரு நிலையணி. அதுக்கு அடுத்தது 21 பாருங்க குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை. இதில் வந்திருக்கிற அணி என்னன்னா உவமை அணி. அதுக்கு அடுத்தது 22 இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இதில் வந்திருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பின்வரு நிலையணி. அதுக்கு அடுத்தது 23 மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாறு யாம் கண்டதில். இதில் வந்திருக்கிற அணி என்னன்னா உவமை அணி. அதுக்கு அடுத்தது பாருங்க தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். இதில் வந்திருக்கிற அணி வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. நம்மளுக்கு வந்து இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி இந்த ஒரு இடத்துல தான் வந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க 25வது குறள் பாருங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின். இதில் வந்திருக்கிற அணி சொல் பொருள் பின்வரு நிலையணி. 26வது குறள் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். இதில் வந்திருக்கிற அணி வந்து உவமை அணி. அதுக்கடுத்து 27வது காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. இதில் வந்திருக்கிற அணி பிரிது மொழிதல் அணி. அதுக்கு அடுத்தது பாருங்க 28 நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. இதில் வந்திருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. அதுக்கு அடுத்தது 29 பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. இதில் வந்திருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. அதுக்கு அடுத்தது பாருங்க 30 அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இதில் வந்திருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. அதுக்கு அடுத்தது பாருங்க 31 பொல்லென ஆங்கே புறம்வேரார் காலம் பார்த்து உள் வேற்பர் ஒல்லியவர். இதில் வந்திருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. அதுக்கு அடுத்து பாருங்க 32வது குறள் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இதில் வந்திருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. அதுக்கு அடுத்தது பாருங்க 33 பாருங்க ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடங்கள் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இதில் வந்திருக்கிற அணி உவமை அணி. 34வது குறள் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இதில் வந்திருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. அதுக்கடுத்து 35 பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இதில் வந்திருக்கிற அணி பிரிது மொழிதல் அணி.
அடுத்தது பாருங்க 36. நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிறந்தூக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். இதில் வந்திருக்கிற அணி பிரிது மொழிதல் அணி. அதுக்கடுத்து 37. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதில் வந்திருக்கிற அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. அதுக்கு அடுத்தது 38வது குறள் பாருங்க. முதலில்லார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. இதில் வந்திருக்கிற அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. அதுக்கு அடுத்தது 39. அருளென்னும் அன்பின் குழவி பொருளென்னும் செல்வச் செவிலியால் உண்டு. இதில் வந்திருக்கிற அணி உருவக அணி. உருவக அணியும் வந்து இந்த ஒரு குறளுக்கு தான் வந்திருக்கு. ஓகேவா. இதுக்கு முன்னாடி வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரே ஒரு குறளுக்கு வந்திருக்கும். உருவக அணியும் இந்த ஒரு குறளுக்கு தான் வந்திருக்கு. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க கடைசி. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இதில் வந்திருக்கிற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம திருக்குறள்லேருந்து திருக்குறளும் அதில் வந்து பயின்று வரும் அணிகளும் பற்றி பார்த்தோம் இல்லையா. அடுத்தது நாம இன்னொரு நாள் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.